நீங்க தினமும் சமையல் அடுப்பு பத்த வைக்கிறீங்க, சிஎன்ஜி போட்டு பைக் ஓட்டுறீங்க. ஆனா இந்த கேஸ் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? இந்தியாவுக்கு நேச்சுரல் கேஸ் 3 வழிகள்ல வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். இன்னைக்கு அதை சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். முதல் வழி நம்ம இந்தியாவிலேயே தோண்டி எடுக்கிறோம். கிருஷ்ணகிரி, கோதாவரி, குஜராத், அஸ்ஸாம் மாதிரி இடங்கள்ல நிலத்து கீழே பல கோடி வருஷமா இந்த கேஸ் இருக்குது. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் அதை எடுக்கிறாங்க. ட்ரில்லிங் பண்ணி அந்த கேஸை மேல கொண்டு வர்றாங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம நாட்டுக்கு தேவையான கேஸ்ல பாதி மட்டுமே நாமே ப்ரொடியூஸ் பண்றோம். மீதி எல்லாம் வெளியில இருந்து தான் வருது. இரண்டாவது வழி பப்பல் கத்தார், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ மாதிரி நாடுகள்ல இருந்து பெரிய கப்பல்கள்ல இந்த கேஸ் இந்தியாவுக்கு வருது. ஆனா கேஸை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? இந்த கேஸை அப்படியே கப்பல்ல ஏத்த முடியாது. ஏன்னா அது ரொம்ப இடத்தை அடைக்கும். அதனால அந்த கேஸை -162 டிகிரி அளவுக்கு பயங்கரமா குளிர வைப்பாங்க. இந்த எல்என்ஜி தஹேஜ், கோச்சி, ஹசிரா மாதிரி போர்ட்ஸ்க்கு வரும். அங்க மீண்டும் கேஸா மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பைப்லைன் வழியா நாடு முழுக்க அனுப்புவாங்க. இந்த கேஸ் தான் பவர் பிளான்ட், ஃபேக்டரி, வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் போகுது. உங்க வீட்டு அடுப்புலயும் பிஎன்ஜியா வந்து சேருது.